முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. நூற்றாண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்டு புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட்டார். நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜனநாயக திருவிழாவில் முடிவுகள் நாளை வெளியீடு. தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள். தேர்தல் ஆணையத்தில் சல்மான் குர்ஷித், டி.ஆர். பாலு, டி. ராஜா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் மனு. வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முயற்சி. நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தில் குற்றச்சாட்டு. ரீமல் புயல் பாதிப்பு குறித்து டெல்லியில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி. பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதி. பாரதிய ஜனதாவுக்கு 150 இடங்களே கிடைக்கும் என்று செல்வ பெருந்தகை கணிப்பு. நாளை புதிய விடியல் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. கோவை மருதமலை பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை காட்டுக்குள் அனுப்பி வைப்பு. காயம் குணமடைந்ததை அடுத்து வனத்துறையினர் நடவடிக்கை. தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். செல்போனில் பேசியபடியே கார் ஓட்டிய வழக்கில் யூடியூபர் டிடிஎஃப் வாசனிடம் இன்று விசாரணை. செல்போனுடன் ஆஜராகும் மதுரை அண்ணா நகர் போலீசார் சம்மன். செங்கல்பட்டை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே கத்தியை காட்டி வழிவரி. மாடுகளை கடத்துவதாக கூறி மிரட்டி பணம் பறித்த அகில பாரத இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த 3 பேர் கைது. தொடர் மழையின் காரணமாக நிரம்பிய பழனி வரதமா நதி. அணைக்கு வரக்கூடிய 106 கனஅடி நீர் முழுமையாக வெளியேற்றம். T20 உலகக்கோப்பையில் சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்ற நமீபியா. கடைசி பந்தில் ஃபீல்டிங்கில் சொதப்பியதால் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்த ஓமன். இந்திய அணிக்கு பயிற்சியாளராக விருப்பம் தெரிவித்த கௌதம் கம்பீர். அதைவிட பெரிய கௌரவம் ஏதும் இல்லை என்றும் பெருமிதம். கோவை மாவட்டம் கண்ணூரில் உள்ள சுங்கச்சாவடியில் நேற்று நள்ளிரவு முதல் புதிய கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது. 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கள தகவலுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் குருசாமி, தற்போது கட்டண உயர்வு 20 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? அந்த கருத்து எத்தனாவது முறையாக இந்த 5 ஆண்டுகள் இந்த கட்டண உயர்வு அப்படின்றது வந்து தேவப்பிரியன், ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுவது வழக்கம். சராசரியாக 5 முதல் 10% வரை இந்த கட்டண உயர்வானது அமல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த சுங்க கட்டண உயர்வானது நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் காரணமாக இந்த சுங்க கட்டண உயர்வானது நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்நிலையில் தற்பொழுது நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் இந்த புதிய கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 36 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கோவை கனியூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியில் இந்த கட்டண உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வு சாதாரணமாக 5
ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வுபடி வழக்கமாக இந்த சுங்கச்சாவடியில் வழக்கமாக 115 ரூபாய் கார் ஒன்றுக்கு வசூல் செய்யப்பட்டு வரும். தற்பொழுது இன்று முதல் இந்த கட்டணமானது 120 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஒவ்வொரு கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கும் இந்த கட்டண உயர்வானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளிடம் பேசலாம். சார், இந்த நேரத்தில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? சூப்பர். கட்டண உயர்வு வரவேற்கிறீங்களா? வாகன ஓட்டிகள் தற்பொழுது 5 ரூபாய் மட்டுமே காருக்கு கட்டண உயர்வானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கிறார்கள். அதே வேளையில் இந்த கட்டண உயர்வு என்பது மற்ற வாகனங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும் என வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தினசரி இந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய வேன் உள்ளிட்ட வாகனங்கள், அதே போன்று சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக 10 ரூபாய் முதல் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டண உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இங்கிருந்து சென்னை செல்வதற்கு வழக்கமாக 700 ரூபாய் வரை ஆகக்கூடிய நிலையில் இந்த கட்டண உயர்வின் காரணமாக சுமார் 900 ரூபாய் வரை கட்டண உயர்வு இருக்கும் எனவும், அந்த கட்டண உயர்வு தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கிறார்கள். வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை இந்த கட்டண உயர்வு தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் எனவும் தெரிவிக்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டண உயர்வுகளை குறைப்பதற்கோ அல்லது அதை தவிர்ப்பதற்கோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆனா எவ்வளவு கட்டணம் ஏற்றிருக்காங்க? உங்களுக்கு என்ன கட்டணம் எவ்வளவு ஏற்றிருக்காங்க? இந்த டோல் வந்து ரேட் ஏற்றிருக்காங்க, எவ்வளவு ஏற்றிருக்காங்க? அது தெரியல. இது அவர் கம்பெனி போடுனது எவ்வளவு நமக்கு தெரியாது. ஃபாஸ்டாக்லேயே போயிடுது. ஃபாஸ்டாக்லேயே போயிடுது. ஃபாஸ்டாக் அவரே கொடுத்தது. நமக்கு தெரியாது எப்படி எவ்வளவு வருது. கட்டணம் ரேட் ஏற்றி ஓனர் சொல்லியிருந்தாங்களா? எப்படி கட்டணம் ரேட் ஏற்றி சொந்த ஓனர் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா உங்களுக்கு? இல்ல, நமக்கு ஒன்றும் சொல்லாது. நமக்கு அங்கே போயிட்டு இப்போ எடுத்து எல்லா டோலும் அவர் ஆர்டர் பேங்கில் போடுனது. நமக்கு ஒன்றும் தெரியும். பெரும்பாலான வாகனங்கள் ஃபாஸ்டேக் முறையில் வருவதன் காரணமாக அந்த ஃபாஸ்டேக்கிலிருந்து நேரடியாக பணமானது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதன் காரணமாக இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருப்பது ஒரு சிலருக்கு முழுமையாக தெரியவில்லை. அதே வேளையில் இந்த கட்டண உயர்வு என்பது சாதாரணமாக பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய சிறிய ரக வாகனங்கள் உள்ளிட்டவற்றிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவே இருக்கிறது என இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். தேவா, கோவை கனியூர் சுங்கச்சாவடி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் பராமரித்து வரக்கூடிய இந்த சுங்கச்சாவடி கட்டணங்களில் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான வாகனங்களில் 95 விழுக்காட்டு வாகனங்களில் ஃபாஸ்டாக் அமல்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக எவ்வளவு தொகை செலுத்துகிறோம் என்பது தொடர்பாக வாகன ஓட்டிகளுக்கு பெரிய அளவுக்கான ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட வாகன ஓட்டிகள் மாத இறுதியிலோ அல்லது தங்களுடைய வங்கிக் கணக்கை பார்க்கும்போதுதான் எவ்வளவு கட்டணம் அதிகரித்திருக்கிறது என்ற விவரங்கள் தெரிய வரும். இது தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க குருசாமி. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.